Hi guys, welcome to TT Max 12th Standard Business Max Chapter 1 Exercise 1.3 யோட first sum பார்க்கலாம். The subscription department of magazine sends out a letter to a large mail list inviting subscription for the magazines. Some of the people receive this letter already subscribe to the magazine while others do not. From this mailing list 45% அதில் 45% of those who already subscribe பண்ண 45% of people வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து will subscribe again while those who do not subscribe. இப்போ வந்து 45% வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 30% வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு கேட்டிருக்காங்க. And the last letter it was found that 40% on those receiving 40% on those receiving 40% of people வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க எதுவுமே சொல்லாமல். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா what the percentage of those receiving the current letter can be expected to order a subscription. இப்போ வந்து இதுதான் கொஷின். இப்போ அசம்ஷன் எழுதிக்கலாம். இப்போ வந்து let A represents percentages of subscribers. வந்து ஏ வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட பர்சன்டேஜ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணு வச்சுக்கலாம். அடுத்து let B represents percentage of non-subscribers னு வச்சுக்கலாம். அடுத்து 40% receive order of subscription. இப்போ வந்து நம்ம வந்து அசப்ஷன் எழுதியிருக்கோம். இப்போ வந்து ஏ வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட பர்சன்டேஜ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்து பி வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸோட பர்சன்டேஜ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது நம்ம வச்சுக்கலாம். அடுத்து 40% ரிசீவ் ஆர்டர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ வந்து டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க 0.45. இதில் பாதி என்னன்னு இதில் வந்து மீதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.55. இப்போ நம்ம 100% தான் பார்க்கணும். அடுத்து வந்து 0.30 கொடுத்துருந்தாங்க. இதில் மீதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.70. இது 0 இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். வந்து இது ஏ, இது பி. இப்போ வந்து இந்த லைனை நல்லா பாருங்கள். 40% ரிசீவ்ட் இன் ஆர்டர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ வந்து 0.4 40% தான் 0.4. இதில் மீதி என்ன பார்த்தீங்கன்னா 0.6. 4 0 இருந்தாலும் ஒன்று தான், 0 இல்லைனாலும் ஒன்று தான். அதனால் நான் 0 போடல. அப்போ வந்து இன்ட்டு 0.45 0.55 0.3 0.7. இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வந்து 0.4 இன்ட்டு 0.45 0.18. இப்போ வந்து இது வந்து 0.18. இப்போ வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ வந்து 0.6 இன்ட்டு 0.3 இப்போ 0.18 ப்ளஸ் 0.18. அடுத்தது வந்து இதால் இதை மல்டிப்ளை பண்ணோம். வந்து 0.4 இன்ட்டு 0.55 என்ன பார்த்தீங்கன்னா 0.22 ப்ளஸ் வந்து 0.6 இன்ட்டு 0.7 0.42. வந்து 0.18
plus 0.18 is equal to 0.36. இப்போ வந்து இதில் வந்து 0.36 நம்ம எழுதியாச்சு. இப்போ வந்து இதில் மீதி தான் இதில் வரும். அப்போ தான் வந்து நமக்கு கிடச்சது கரெக்ட் ஆன்சர். இதில் மீதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.64, அது வந்து தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இப்போ 0.22 ப்ளஸ் 0.42 வந்துருச்சு 0.64. அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து கரெக்ட். செம்ம அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.